இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு பக்கம் பார்த்தா நம்ம சாரதாம்மா வந்து பாரதிக்கு வந்து நிச்சயதார்த்த சேரீயெல்லாம் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆதி வந்து அவங்களுக்கு காட்டு கொடுத்தாங்கல்ல, அதாவது பாரதியோட குடும்பத்தை வந்து தேட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம பாரதி ஆதி 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆதி வந்து சொல்கிறாரு, அவன் வந்து தப்பு பண்ணான், அதனால் அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான், அதனால் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. அவனுக்காக வந்து நம்ம நிச்சயதார்த்தத்தை வந்து வேண்டான்னு சொல்கிறது சரியில்லை பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது புரியுது, அது இருந்தாலும் அவங்கள ஃபேமிலியோட இடத்துலேருந்து பார்க்கணும்ல. அவங்க வந்து தன்னோட மகனை இழந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் அவங்களும் இந்த ஃபங்க்ஷனில் வருவாங்கள்ல, அதனால தான் நான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்காக நம்மளோட வாழ்க்கையை பார்க்கணும்ல பாரதி. நான் அவங்களோட இனிமேல் இருக்க போகிற ஒவ்வொரு செகண்டும் எனக்கு முக்கியம், நான் என்ஜாய் பண்ணணும், அதனால தான் எல்லாம் பண்ணுறேன், எனக்காக ஒத்துக்கோங்க பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தா நான் தமிழ் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அம்மா, அப்பா, நீங்கள் பேசுனதெல்லாம் எனக்கு கேட்டுச்சு. கண்டிப்பாக வந்து நம்ம 3 பேரும் வந்து ட்ரெஸ்ஸு வந்து சூப்பராக போடணும், அதுவும் ப்ளூ கலரில் தான் போடணும். ஃப்ரெண்ட், அம்மாவுக்கு வந்து ப்ளூ கலர் சேரீ எடுத்துக்கோங்க, நீங்கள் ப்ளூ கலர் கோட் சூட்டு போடுங்க, எனக்கும் ப்ளூ கலர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருங்க, நம்ம ஜோடியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேட்டிங்கள தமிழ் எவ்வளோ வில்லிங்காக இருக்காங்கன்ட்டு. சரின்னு சொல்லுங்கள் பாரதி அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி மண்டையாட்டிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த சீனில் வந்து நம்ம ஆதி, பாரதி, தமிழ் எல்லாருமே வந்து சாரதா அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க, அதாவது கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிறாங்க. கெஸ்ட் ஹவுஸுக்கு போனோடனே எதுக்கும்மா என்னை வர சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி கேட்காங்க. இல்லைம்மா, நிச்சயதார்த்தத்துக்கு வந்து புடவை எடுக்கணும்னு கூப்பிட்டா நீ வந்து வரமாட்டேன், வேண்டான்னு சொல்லுவேன், அதனால தான் நான் வந்து உன்னை பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பாரதியும் சொல்கிறாங்க, எனக்கெல்லாம் எதுக்கு புடவை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இதுக்கு தான் நான் வேண்டான்னு சொன்னேன், இதுக்கு தான் நான் உன்னை வந்து நார்மலாக சும்மா பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிட்டேன், சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஏம்மா ஸ்வேதா, அந்த சேலை கொண்டு வர்றேன்னு சொன்னாங்களே, அவங்க வந்திருக்காங்களா என்னென்னு பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போய் பார்க்காங்க. ஆண்டி அவங்க வெளியில் வந்துட்டாங்க, இந்த 2 மினிட்ஸில் வீட்டுக்குள்ளே வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, போய் நீ வந்து ஆதிக்கும் பாரதிக்கும் வந்து ஜூஸ் போட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஸ்வேதா போய் ஜூஸ் போட்டு கொண்டு வராங்க. அந்த நேரத்தில் வந்து சேலை கொண்டு வந்துடுறாங்க ஒரு அண்ணன். சாரிம்மா, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, நீங்கள் சேலையை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லா சேலையும் காட்டுறாங்க. பாரதி, இதில் உனக்கு பிடிச்ச சேலை எதுவோ அதை எடுத்து வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சேலையாக வச்சு பார்க்காங்க. இவங்க ஆல்ரெடி தான் ப்ளூ கலர் சேலை தான் நம்ம கட்டணும்னு பிளான் போட்டு வச்சுருந்தாங்களோ, ப்ளூ கலர் சேலை வரவே இல்லை. ஒவ்வொரு சேலையாக எடுத்து தோளில் வச்சு காட்டுறாங்க. நம்ம ஆதி வந்து அதை செலக்ட் பண்ணுறாரு, வேணும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. எல்லா சேலையுமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவங்க 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 இங்கிட்டு பண்ணுறதை பார்த்துட்டு அங்கே ஸ்வேதாவுக்கு வந்து வயிறு எரிய ஆரம்பிச்சிருது. அதுக்கடுத்து வந்து கடைசியாக ஒரு ப்ளூ கலர் சேரீ மட்டும் இருக்குது, அது மட்டும் ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சா. உடனே நம்ம சாரதா சொல்கிறாங்க, ஸ்வேதா நீயும் ஒரு சேரீ எடுத்துக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அத்தை, நானும் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக அந்த ப்ளூ கலர் பாக்ஸை வந்து அந்த அண்ணன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அந்த சேலை வந்து 2 பேருக்குமே பிடிச்சிருது. அதாவது ஸ்வேதாவுக்கும் பிடிச்சிருது, பாரதிக்கும் பிடிச்சிருது. ஸ்வேதா எடுக்க போகிறாங்க, டக்குன்னு வந்து பாரதி எடுத்துடுறாங்க. எடுத்து தோளில் வச்சு காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஆதி வந்து சூப்பராக இருக்குது பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஸ்வேதாவுக்கு வந்து வயிறு எரிய ஆரம்பிச்சிருது. சேலை கூட எனக்கு பிடிச்சது எடுக்க விட மாட்டேங்குது பாரதி, என் மாமாவை தான் என்கிட்ட பிடிச்சிட்டேன், இப்போ சேலை கூட எனக்கு பிடிச்ச சேலையை எடுக்க முடியல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பக்கம் வந்து ஸ்வேதா வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஸ்வேதா வந்து அந்த சேலைக்காரன்ட்ட கேட்காங்க, அண்ணன் இதே மாதிரி ப்ளூ கலரில் எனக்கு ஒரு சேரீ இருக்கானே அப்படிங்கிற மாதிரி கேட்டவங்க, அம்மா இது வந்து கையால் ஸ்பெஷலாக செஞ்சதும்மா, இது வந்து ஒவ்வொரு டிசைன் கொண்டு தான் வரும், நீங்கள் வேணால் ஆர்டர் போடுங்கம்மா, இதே மாதிரி செஞ்சு கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைண்ணே வேண்டாம், இருக்கட்டும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ஆதி வந்து சொல்கிறாரு, ஸ்வேதா உனக்கு வேணால் இந்த சேரீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மாமா, இருக்கட்டும், அவங்களே வச்சுக்கட்டும், பாரதிக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து ரோட்டில் ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பக்கம் வந்து ஆதி வராரு. வந்தவொடனே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சார் ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி என்னையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, தூக்குங்க வண்டியில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. அங்கே போனால் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்காங்க. பார்த்துட்டு இவருக்கு வந்து கொஞ்சம் இது பல்ஸ் இல்லாமல் தான் இருக்குது, ஐசியூ கொண்டு போங்க, செக் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆதிட்ட வந்து சொல்லிடுறாங்க. சார் அவங்க இப்போ அவங்களோட குடும்பத்துக்கு சொல்லிடுங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் ஐசியூவில் வச்சுருக்காங்க. அந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்துடுறாங்க. ஆதிட்ட நடந்ததெல்லாம் விசாரிச்சுட்டு போகிறாங்க. சரி சார், நான் எதுனா உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து அந்த ஆக்சிடென்ட் அவரோட ஒய்ஃப் வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அழுதுகிட்டே இருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்காங்க. நம்ம ஆதி வந்து சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. ஒன்றும் ஆகாதுமா, பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து உள்ளே இருந்து டாக்டர் வந்துட்டார். டாக்டர் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஆதி கேட்காங்க. சாரி சார், மூளை சாவு அடைஞ்சிட்டாங்க வர்ற வழியிலேயும், அவங்க வந்து இன்னும் பிழைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், எப்போ வேணால் சாகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிவிட்டு அது அவங்களோட ஒய்ஃபெல்லாம் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால் அந்த டாக்டர் கேட்காங்க,
அம்மா நான் உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் கேட்கக்கூடாது, இருந்தாலும் நான் கேட்குறேன், உங்களோட விருப்பத்தை சொல்லுங்கள். மூளைசாவு அடைஞ்சிட்டாங்க, இனிமேல் பிழைக்க வாய்ப்பில்லை, எப்போனாலும் அவங்க உயிர் போயிடும். அதனால் நீங்கள் வந்து அவங்களோட உடல் உறுப்பை தானம் பண்ணிங்கன்னா அவங்க அவங்க பேரை சொல்லி மற்றவங்களாவது உயிர் வாழ்வாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க வந்து தனியாக போய் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த லேடி கூட கூட ஒரு அண்ணன் வந்திருக்காங்க, அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து சரின்னு சொல்ல வச்சிடுறாங்க. எனக்கு எங்கள் ஹஸ்பண்டு தான் எல்லாமே, அவர் இருந்தாலும் இதுதான் பண்ணியிருப்பார், பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க. நம்ம ஆதி வந்து அந்த அந்த லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் செலவு காசு கொடுத்துட்டு வராரு. அவருக்கு ரொம்ப மனசு கொடுத்த ஆரம்பிச்சிடுது. நமக்கும் இப்படி தானே காட்டு கொடுத்தாங்க, அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க இப்படி தானே கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அந்த டாக்டர் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆப்ரேஷன் டாக்டர். அவர் எடுக்கவே இல்லை, வெளியில் நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்கார். அந்த நேரத்தில் லதாவும் பாரதியும் வராங்க. வந்த இடத்துல வந்து ஆதியை பார்த்தோன்னே என்ன இங்கே நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்காங்க. இல்லை சும்மா தான், இன்றைக்கி ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு, சரி உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ இருக்கா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, அது எப்படி மனசுக்குள்ளே இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேட்காரு. அதெல்லாம் அப்படி தான், நீங்கள் விஷயத்த சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இல்லை எனக்கு ஹார்ட்டு கொடுத்தாங்க, அந்த ஃபேமிலியை பார்க்கணும், இன்றைக்கி நடந்த சம்பவம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு, அதான் டாக்டர் கால் பண்ணுறேன், அவர் எடுக்க மாட்டேக்காரு, கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம கல்யாணத்துக்கு வர சொல்லணும், அவங்களும் இது மாதிரி தான் அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம பாரதி சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, ஆக்சிடெண்ட் ஆகி பிரிஞ்ச கணவனை பிரிஞ்ச மனைவிக்கு எவ்வளோ வருத்தம் இருக்குன்னு எனக்கும் தெரியும், அதனால் கண்டிப்பாக அவங்க எங்கே இருந்தாலும் தேடி நம்ம வந்து கல்யாணத்துக்கு அவங்கள வர வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆதி அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடே வந்து முடிச்சிடுறாங்க.